ஆளுங்கட்சி ஒழுங்காக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்க வேண்டியவர்களே எதிர்கட்சிகள் தான். எதிர்கட்சிகளே லாலி பாடுறதுக்கும் பல்லாக்கு தூக்கத்துக்கும் தயாராகிட்டா ஜனநாயகம் எங்கேருந்து பிழைக்கும்? பெண்கள் எல்லாருமே விஜய் வரணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு மாற்றம் வேணும்னு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களாக அரசியல் இருக்கிற நீங்க எல்லாம் அதை சொல்லும் போதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. இல்ல, நான் உள்ளபடி சொல்றீங்க. சின்னம்ன்றது பெரிய இது சின்னம் தான், ரொம்ப சாதாரண சின்னமா ஆயில அப்படின்னு அடிச்சா என்ன இருக்கு, விசில் தான் அருமையான சின்னமாச்சா. அங்கே இருக்கிற தொண்டர்கள் கூட எங்களுக்கு எதிரிகள் இல்லை. ஏன்டா அவன் பாவம் நொந்து போயிருக்கிறான். அவன் என்ன பாவம் பண்ணான்? திமுக தலைமை தான் எதிரி. ஆமா, அவ்வளவுதான். யாரு கூட்டணி ஆகுற வரைக்கும் யோகியர்கள் யாராவது இருந்தால் பச்சியோ இல்லைன்னு வருத்தப்படலாம். எல்லாம் தான் அந்த கூவத்தில் குளிச்சவங்களா இருக்காங்களே, வந்தா பரவாயில்ல வராட்டி பரவாயில்லன்னு போயிட்டு அப்ப தனியா நிக்கிறது ஒரு பிளஸ் தான். ஆமா, இல்லைன்னா இவங்க பண்ண தப்புக்கும் நம்ம பேர்ல பழி வரும். ஆமா, முதல்வர் சொல்றது கேட்டோம்னா ஒரு 200 தொகுதிகளில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னா கூட்டணி வலுவாக இருக்கு அப்படிங்கிறாரு. கூட்டணி இப்போ ஒவ்வொரு இவங்க கூட்டணி நான் கேட்குறேன், யார் இருக்கிறா? இப்போ தலைவர்கள் 4 சீட்டு வாங்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் இயக்கம்னு இருக்க உமாநாத் மாதிரி இருக்காங்களா, கல்யாண சுந்தரம் மாதிரி இருக்காங்களா, அனந்த நம்பியார் மாதிரி இருக்காங்களா, யார் மாதிரி இருக்காங்க? யார் போடாங்கன்னா இவங்க ஒரு 4 பேர் 5 பேர் யார் கேட்குறாங்களோ அவங்க சீட்டை கேட்டு அப்போ அந்த 5 வருஷம் அவங்களுக்கு ஏதாச்சும் வேணுங்களே இதை பண்ணிவாங்க. தவிர கட்சி வளர்க்கறதுக்குன்னா நீ கட்சி வைக்கணும்னா மக்கள் பிரச்சனை எடுத்துக்கணும், அதுக்காக தீவிரமாக போராடணும், ஜெயிலுக்கு போகணும், மக்கள் பிரச்சனை சொல்லி ஆளுங்கட்சி ஒழுங்காக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்க வேண்டியவர்களே எதிர்கட்சிகள் தான். எதிர்கட்சிகளே லாலி பாடுறதுக்கும் பல்லாக்கு தூக்கத்துக்கும் தயாராகிட்டா ஜனநாயகம் எங்கேருந்து பிழைக்கும்? அந்த வேலை இன்றைக்கு ஜனநாயகம் கெட்டதுக்கு காரணம், ஊழல் லஞ்சம் வளர்ந்ததுக்கு காரணம் ஆளுங்கட்சி மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து இருக்கிற எதிர்கட்சிகளும் தான் நான் குற்றம் சாட்டுறேன். அப்போ ஒரு தாவேக்காத்தில் விஜய் சொல்றது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு இல்லையா? மின்சார யாருமே களத்துல இல்ல அப்படிங்கிறாரு. அவங்க எல்லாருமே ஒண்ணுதான். அது சொல்லாமல் சொல்லுவது தானே, சொல்லாமல் சொல்லுவது. அது ஒன்றும் இல்லை, காணப்படாத காண்டல்ன்ற மாதிரி இது சொல்லாமல் சொல்லுவது. அவளை ஒன்றும் இல்லை, அவங்க எனக்கும் அவருக்கு தான் போட்டி அப்படின்னு. அது திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதில் என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே இருக்கிற தொண்டர்கள் கூட எங்களுக்கு எதிரிகள் இல்லை. ஏன்டா அவன் பாவம் நொந்து போயிருக்கிறான். அவன் என்ன பாவம் பண்ணான்? திமுக தலைமை தான் எதிரி. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தலைமையை இது பண்ணுறதுக்கு தான் இப்போ நடக்குது. உண்மையான விஜய் வரணுன்றதை விஜய் நான் பார்த்த கூட கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் வரணும்னு நினச்சோன்னா, இப்போ திமுக 69 பிப்ரவரி 3ஆம் தேதியோட திமுக காலி. இன்றைக்கி இருக்கிற திமுக இல்லை. என்ன கேட்டால் நீ யாருன்னு என்ன கேட்டால் நான் இன்னை வரைக்கும் திமுக தான். திமுகன்றது அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கட்சிக்கினுடைய இலக்கணத்துக்கு தலைவரை விட கட்சி பெறுது, கட்சியை விட பெரிது ஒன்று இருக்குது, அதுதான் கொள்கை. கொள்கைக்காக தான் கட்சி, கட்சிக்காக தான் தலைமை. இதை தான் சொன்னார். நான் கொள்கையோடு இருக்கிறவன், அதனால் அந்த கட்சி நீங்கள் கொள்கையை விட்டு மாறிட்டு ஜம்ப் பண்ணிட்டீங்க, உங்களை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. முதல்ல இப்போ எல்லாரும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு வாலிப புதுமுறை இளைய தலைமுறை, புது தலைமுறை வாக்காளர்கள் இவர்களெல்லாம் விஜய் பெண்கள், இளவயது கல்லூரி பெண்கள் எல்லாருமே விஜய் வரணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்காக மாற்றம் வேணும்னு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களாக அரசியல் இருக்கிற நீங்க எல்லாம் அதை சொல்லும் போதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. இல்லை, நான் உள்ளபடி சொல்றேன். எதுக்காக கட்சி உருவானது? இந்த கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1900 தமிழ்நாட்டில் 1% கூட படித்தவங்க கிடையாது. ஏதோ ஒரு ஃபேமிலியில் பணக்காரன் வசதியாக இருக்கிறவங்க எங்கேயா படிக்க வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தவங்க அவனும் பாப்பானோடையே போய் சேர்ந்துட்டான். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல் 1909 2 பேர் தான் முதல்ல கிளம்புறாங்க. ஒருத்தர் சுப்பிரமணிய பிள்ளை, இன்னொருத்தர் புருஷோத்தம நாயுடு. அவங்க தான் முதலில் சென்னையில் பார்ப்பன அல்லாதார் சங்கம்னு உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகு 1912 நடேஷ் மலையார் இது பெருசாக பண்ணுறாரு. அவர் நிறையா செலவு பண்ணி இது பண்ணி அந்த நம்முடைய மக்கள் படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்லாம், திருவள்ளிக்கேணியில் ஹாஸ்டல்லாம் உருவாக்கி அதில் படித்தவங்க தான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்குது. ஆர்கே சண்முகம் செட்டியார்லாம் அதில் தான் படிச்சிருக்கார். டிஎம் நாராயணசாமி பிள்ளை அதில் தான் படிச்சிருக்கார். இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சராக இருந்த ஆர்கே சண்முகம் செட்டியார் அங்கே படித்ததுனால தான் அவர் வந்திருக்கார். அப்படியெல்லாம் உருவாக்கின ஒரு இயக்கம், தன்மான இயக்கம், சுயமரியாதை இயக்கம். இதுக்காக பல பேர் தியாகம் பண்ணியிருக்கான். சொத்தை அழிச்சிருக்கான், சுகத்தை அழிச்சிட்ருக்கான், குடும்பங்களை விட்டு வந்திருக்கிறான், ஜெயிலுக்கு போனான். அடிப்பட்ட அந்த குடும்பங்கள்லாம் இன்றைக்கி என்ன ஆச்சு? முதல்ல கட்சி ஆரம்பிக்கிற போது கேட்குற போது என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா சொல்கிறாரு பத்திரிக்கை இல்லாமல் கட்சி நடத்த முடியாதுன்னாரு. அப்போ டிஎம் பார்சாதி
அவரும் சாதாரண மிடில் கிளாஸு. அவர் என்ன பண்ணுறாரு, சரி கட்சி ஆரம்பிக்கப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதாவது முயற்சி பண்ணி நான் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன், ஆனால் நீங்கள் ஆசிரியராக இருக்கணும். அப்படியெல்லாம் உருவாக்கின கட்சி இது தியாகத்தியில் வளர்ந்த கட்சி. இன்னைக்கு பூராவையும் இவங்க வந்து சுயநலத்துக்காக. அது நீங்கள் அந்த சமகாலத்தில் இருந்தவருங்கிறதுனால ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாருக்கும் திப்ப இருக்க வேண்டியவங்களுக்கு, அண்ணா வந்து தம்பி வா தலைமையேற்கவான்னு கூப்பிட்டது யாரு? அண்ணா அதான் அது அண்ணாவினுடைய ஜனநாயக பண்புன்றது கட்சியினுடைய சட்டத்திட்டப்படி 2 தடவைக்கு மேலே யாரும் மேலே பதவியில் இருக்கக்கூடாது. அப்போது வந்து என்ன பண்ணுறாரு, திருச்சியில் மாநாடு. அந்த மாநாட்டில் நாவலர் நெடுஞ்செழியனை பொதுச் செயலராக்கி தம்பி வா தலைமையேற்கா ஒரு ஆணைக்கு கட்டுப்படுகிறேன்னு சொல்கிறார். அவ்வளோ ஜனநாயக பண்பு இருந்தது. அதே இந்த பக்கம் பாருங்கள், அண்ணா செத்தார், கட்சி சட்டத்திட்டங்களெல்லாம் உருவம் மாற்றி ஒரு தலைவரானார் கருணாநிதி. சாவுற வரைக்கும் அந்த இடத்த சுற்றி எழுந்திருக்கலாம். செத்த பிற்பாடு பாடியை தான் தூக்கி தூரமாக வச்சுட்டு வர்றோமே தவிர, அந்த இவங்க அதையே பெருமையாக பேசுவாங்க. அதாவது எந்த தவறு நடக்குதோ அதை பெருமையாக பேசக்கூடிய ஆளுங்க இவங்க. ஆனால் 50 ஆண்டு காலம் கட்சியினுடைய தலைவர், 50 ஆண்டு காலம் நீ இருந்ததே தப்பு தானேப்பா, ஜனநாயகத்தையே கொலை பண்ணிட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தேன், அதுக்கு பிறகு நான் இருந்தேன்னு சொன்னால் அப்புறம் நீ 50 ஆண்டு காலம் இருந்தால் அதுக்கு பிறகு உன் பிள்ளை உன் வாரசும் உன் பாட்டன் பேத்தி, இது என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா இது? அதனால் நான் 1971 பொதுக்குழு இருக்கிற போது திருச்சியில் பொதுக்குழு நடந்தது. அப்போ 48 பக்கத்தில் ஒரு புக் எழுதி, திமுக என்பது திருவாளூர் மு கருணாநிதி இயக்கமா, இதில் வந்து இவர் உங்களுடைய மனைவி ராஜாத்தி அம்மாள் வந்து மகளிர் அணி தலைவர், மாறன் பாராளுமன்ற தலைவர், ஸ்டாலின் மாணவர் அணி தலைவர், இதெல்லாம் தான் கட்சியா, இதுக்கு பேர் கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவர் கையில் கொடுத்து அந்த பொதுக்குழுவில் நான் இருக்கேன். அப்படி தான் இருந்தோம். யாருக்கும் நான் வந்து ஏன்டா எங்களெல்லாம் அண்ணா வளர்த்தது எப்படின்னா, தொண்டனை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும், அதுதான் ஜனநாயகம். இன்னொன்று சொன்னார், ஒரு கட்சியை உருவாக்கி ஆட்சி பீடத்தில் அமர வைத்துவிட்டு அதோட உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டதாக கருதாதே, கூர்ந்து கவனித்து கொண்டிரு, தவறு நேர்ந்தால் சுட்டி காட்டு, மேலும் தவறு நேர்ந்தால் தட்டிக்கேள், மேலும் தவறு நேர்ந்தால் அதை அழிப்பதற்கு போராடுன்றார். அண்ணா எழுதி வச்சது இது. அதனால் நான் அண்ணா கொள்கைப்படி இருக்கிறேன், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி வந்து யாரோ வரட்டும், இவங்க 2 அமைப்பும் வந்து ஊழலும் லஞ்சத்திலையும் மூழ்கி சாராய கடைகள் பண்ணி நிலங்களை அபகரித்து எல்லாம் பெரும் ஒவ்வொரு மந்திரிகிட்டையும் இருக்கிற சொத்தை எடுத்தான்னா ஒரு தொகுதி ஒரு நாட்டு தேர்தலே நடத்தலாம், அந்த அளவுக்கு இப்போ இருக்குது. அண்ணா நிலச்சீர்திருத்த சட்டத்தை, உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணி அதுக்காக போராடி பேசினார். இப்போ அவங்கவுங்ககிட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது. எப்படி வந்தது என்னன்றது சொல்லுங்கள் பாவம். நாங்கள் ஊழலே இல்லை புத்தகங்களும் இவங்களால் ஒருத்தரை சொல்ல முடியுமா? ஊழல் உள்ளவங்கள தான், எந்தெந்த கட்சியில் ஊழலாக இருக்கானோ அவனெல்லாம் கூப்பிட்டு உள்ளே சேர்த்துக்கு வரேன். இப்போ பன்னீர்செல்வத்தை சேர்த்த டீ கடைக்காரருக்கு இவ்வளோ, அவர் பையன் ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு உலகம் சுற்றிக்கிட்டு வரான். அவன் எப்படி வந்ததுன்னு எதாவது கேள்வி கேட்டியா? நீ எப்படியா அவ்வளோ பெரிய பணக்காரன்னு? அல்லது உங்க கூட இருக்கிறவங்க டீ கடை வச்சிருந்தவர் அப்போல்லாம் அட்ரஸே இல்லாமல் இருந்தால வந்து பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்தது எப்படி பாக்குறீங்க? யாரு திமுக ஒரு வலுவா இருக்குமா? தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இல்ல, நீங்க வந்து வாக்குகளை குறி வச்சுலாம் முக்குளத்தோர் வாக்கெல்லாம் போன காலம் தேவர் முத்துராமனுக்கு தேவர் காலத்தோட போயிடுச்சு. இப்பெல்லாம் யாரும் அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இவங்க நினச்சிக்கிட்டு முத்துக்குளத்தோட ஜாதின்னா இவனுக்குள்ளே 10 பேரை இருப்பாங்களே தவிர பாக்கி பேரெல்லாம் ஒன்றும் அப்படியே தெருவில் விட்டுருவானா? ஒன்றெலாம் புரிஞ்சுவான். அவன் அவ்வளோ ஓரமில்லாத மக்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகிட்டு தான் வர்றாங்க, தொண்டர்களும் தெளிவாகிட்டு வராங்க. இது பிரச்சாரமும் நடந்துகிட்டு இருக்கு. ஜாதி அப்படியே சேர்ந்துடும்னு இப்போ நீங்கள் நினச்சா அது தப்பு. ஜாதி எதுக்காக சேர்த்துக்கு வராங்கன்னா, நம்ம கூட ஜாதி சேர்த்துட்டு ஒரு 10 பேர் 20 பேரை வச்சுருந்தா நம்ம எதாவது அடாவடி பண்ணால் போக வர அதுக்கு பயன்படும். அதை வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியில் சீட்டு வாங்கலாம், அது வாங்கலாம், அப்படி தான் பயன்படுறாங்க. அது இவங்களே எல்லாமே இப்போ மற்ற கட்சியில் யாருமே கிடையாதா? எல்லாம் அவங்களோட முடிஞ்சு போச்சு. அப்போ காதர் மைதீன் 2 சீட்டுக்காக நிற்கிறாரு. எல்லா முஸ்லீமும் அவர் கூட போயிடுவாங்களா? எனக்கு தெரியும். என்னை காதர் மைதீனை இப்போ என்னை தோக்கடிக்க திருச்சியில் 1980 என்ன இப்படியாவது தோக்கடிக்கணும்னு கருணாநிதி முயற்சி பண்ணேன். ஏன்ட்ட நாங்கள்லாம் சம்பத் கூட இருந்தோம். தோக்கடிக்கணும்னு முயற்சி பண்ணி என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணி திமுகவை எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அங்கே முஸ்லீம்கள் ஏறாலாம். அதனால் முஸ்லீம் இவர் வந்து அங்கே இதில் அந்த கல்லூரியில் வேலை ப்ரொஃபஸராக இருந்தார். அதனால் இவரை கூப்பிட்டு இவரை நிறுத்தி என்னை தோக்கடிக்கிறதுக்கு வேலை பார்த்தாரு. ஒரு வேடிக்கை என்னென்னா, திருச்சியில் ஒரு ஏரியா இருக்குது, அண்டகொண்டான், காஜா தோப்பு, ஆழ்வார் தோப்பு, குத்பா நகர், குத்புசாப்பள்ளம், தென்னூர் அப்படின்னு ஒரு ஏரியா. ஒரு முஸ்லீம் ஏரியா, எல்லாம் பீடி சுற்றிட்டு அப்படியே போடுவாங்க.
அப்படியே சாக்கடை இருக்காது, தெரு இருக்காது, லைட் இருக்கா, ஒன்றும் இருக்காது. 77 ஒரு வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் கூட எப்படி வந்ததுன்னா, ஒரு கலைஞர் போய் ஒரு அந்த மறந்துட்டாங்க, கொடகனார் டேம் ஒன்று கட்டினாங்க. அந்த டேம் கட்டக்கூடாத இடத்துல கட்டி அது மழை தண்ணி பெஞ்சதும் அது அடியோடு பேத்துக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ அதை பற்றி யாருக்கும் பல பேருக்கு அந்த கதையே தெரியாது. அது வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, ஒரு டேம் தண்ணி இன்னொரு இடத்துக்கு வர அது சேர்ந்துக்கும், அது உடையும். அப்படி வந்து திருச்சியில் மெயின் கேட்லேயே 12 பேர் செத்து போயிட்டான் வெள்ளத்தில். அப்படியெல்லாம் இருந்தபோது எம்ஜிஆர் முதலமைச்சர் வந்தாங்க. வந்தபோது ஒரு 5-6 அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் சீஃப் செக்ரட்டரி, அப்புறம் டைரக்டர் ஆஃப் முனிசிபாலிட்டிஸு, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் வந்தாங்க. நம்ம திருச்சி இதில் தான் மீட்டிங் நடந்தது. நான் உட்காந்துருக்கேன், எம்ஜிஆர் இருக்கார், இவங்கெல்லாம் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் திட்டம் போட்டாங்க. திட்டம் போட்டதும் நான் என்ன சொன்னேன், நான் போட்ட பிற்பாடு இந்த அண்டகொண்டான் பகுதிக்கு ஒன்றுமே போடல. ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி அதுதான், மக்களே இருக்க முடியாத பகுதி. நான் கேட்டேன், என்ன அண்டகொண்டான் பாஜகவுக்கு என்னையா பண்ணிங்கன்னா, அது நம்ம பண்ண முடியாதுன்னாங்க. ஏன்னா அது நம்ம இடம் இல்லைன்னாங்க. யார் இந்த அதிகாரி எல்லாம் பிராமின், அதான் சொன்னோம். அப்போனா அங்கே இருக்கிற மக்கள் நம்ம மக்கள் இல்லையா அப்படின்னேன். அப்படியே முழிச்சாங்க, என்னடா சிஎம் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டும் கேட்குறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், அதுவே ஒரு அக்ரகாரமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு. எல்லாம் பேரஞ்ச மாதிரி ஆகிட்டாங்க. உடனே அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி விட்டு ஒரு அரை மணி நேரம் எல்லாம் வில்லங்கம் பண்ணிவிட்டு கடைசியில் சொன்னேன், இஃப் தேர் இஸ் எ மைண்ட் தேர் இஸ் எ வே அப்படின்னு. அதுக்கும் அவங்களால ஒன்றும் சொல்லலை. கடைசியாக சொன்னேன், அதுக்கு மேலே இவங்களை இழுக்க முடியாதுன்னு. நான் ஒரு யோசனை சொல்கிறேன், செய்கிறீங்களான்னு. அப்போ தான் எம்ஜிஆர் வாயை திறந்தார். நான் பேசுனா பொதுவாக அவர் கவனிச்சிக்கிட்டு இருப்பார், ஏதோ விவரம் இல்லாமல் பேச மாட்டான்னு. சொல்லு சௌந்தரனார் சொன்னேன், யாரோ நவாப் காலத்தில் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி அவங்க அந்த இடத்த கவர்மெண்ட்டுக்கு அவங்க எழுதி தடலைன்றது தான் இவங்க சொல்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மோட்டோ நீங்கள் கவர்மெண்ட்டே ஒரு டிக்ளரேஷன் பண்ணி இது மாதிரி இந்த இடம் யாருக்காச்சும் உரிமை இருந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிவிட்டு ஒரு 15 நாள் 20 நாள் டைம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு டெவலப்மெண்ட்டுக்கு போடணும். அப்படி யாராச்சும் என் இடம்னு வந்தால் அவங்களோட கூப்பிட்டு நம்ம எழுதி வாங்கிடலாம் அப்படின்னேன். எம்ஜிஆரே சொன்னார், என்ன நல்ல யோசனையாக தானே இருக்குது, இது மாதிரிலாம் சில நேரங்களில் நீங்கள் இது மாதிரி என்னை ஏமாற்றிடுறீங்க அப்படின்னு அப்படியே அந்த வார்த்தையை அவர் சொன்னார். ஆமாம் சொல்லிட்டு அப்புறம் அப்போயே ஆன் த டேபிள் 70 லட்சம் ரூபாய் அப்போ சேங்ஷன் பண்ணாங்க. நேற்று வரைக்கும் 1000 ரூபாய்க்கு போகாத அந்த இடம் இந்த 70 லட்சம் சேங்ஷன் பண்ணதும் 1 லட்சம் 1.5 லட்சம் ஏறிடுச்சு. அந்த இடம் பூரா டெவலப் ஆகிடுச்சு. நான் எல்லா கட்சிக்காரங்களும் என்கிட்ட வருவாங்க. அதுவும் இன்னும் எல்லாமே உங்களுக்கு இஸ்லாமிய ஓட்டு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க சொல்கிறேன் வரேன். அது நான் முதல்ல அங்கே போனதுமே நான் பெரியார் கூட இருந்து வந்தவன். திகாக்காரங்களுக்கு முதல் மரியாதை தருவேன். ரெண்டாவதாக அந்த காலத்தில் இருந்த திமுக, இப்போ இருக்கிறவங்களாம் கிடையாது, டூப்ளிகேட், அதனால விட்டுறேன். அடுத்ததாக இவங்க இப்போ அதிமுக புதுசாக உருவானது இளைஞர்கள் சரின்னு சொல்லிட்டு பொதுவாக யாருக்கும் பாதகம் இல்லாமல் தான் அங்கே கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கும் இருந்தது. என்னை ஒழிப்பதுக்கு கருணாநிதி அங்கே உட்காந்து திட்டம் போட்டு இந்த காதர் மொய்தீன் பாய் இப்போ முஸ்லீம் லீக் தலைவர் அவரை கொண்டாந்து அங்கே நிறுத்தி முஸ்லீம் ஓட்டை வாங்கிட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நிறுத்தினார். அந்த முஸ்லீம் பாக்கெட்டில் எனக்கு 80% ஓட்டு, அவருக்கு 20% ஓட்டு. புரியுதா உங்களுக்கு? முஸ்லீம் பாக்கெட்டில் எனக்கு அப்படி தான் நான் வெற்றி பெற்றேன். ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாரும் உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே ஜாதிக்காகவோ அதுக்காக போடும் நியாயங்கள் பொதுவாக எல்லாத்தையும் கொஞ்சம் அதான் இவங்களுக்கு காதர் மொய்தீனுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க, ஜவஹர்லாவுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இஸ்லாமியர்கள் ஓட்டு முழுக்க நம்ம கவர் பண்ணிடலாம். இல்லை முடியாது, அது முடிகிற வேலையே கிடையாது, எப்பயுமே முடியாது. எல்லா முஸ்லீமும் ஒரு பக்கமாக வரமாட்டாங்க. அது அது தவிர காதர் மொய்தீன் இப்போ காதர் மொய்தீன் 77 80லேருந்து 40 வருஷமாக இருக்கார். அந்த சமுதாயத்துக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு? 40 வருஷமாக நீ வளர்ந்து போகிறதுக்கு, உன் குடும்பம் வளர்கிறதுக்கு, உன்னை சுற்றி இருக்கிறவங்க 4 பேர் வளர்கிறதுக்கு பயன்படுத்தி வரீங்களே தவிர வேறு எந்த வகையில் இன்னும் ஜெயிலில் இருக்கிற முஸ்லீமை பற்றி எதாவது பேசுகிறாங்களா? விடுதலை பண்ணணும்னு பார்த்தாங்களா? அதனால் இதெல்லாம் இவங்க நடக்கிற வேலை கிடையாது. நம்ம தான் நினைக்கலாம் இவங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, அதாவது அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு நம்ம ஒரு விளம்பரம் பண்ணி முஸ்லீமெல்லாம் என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறதுக்கு அது பயன்படுமே தவிர ப்ராக்டிக்கலாக அது பயன்படாது. ஓபிஎஸ் போன்றவர்கள் சேர்றது ஒன்று, தேமுதிக போன்றவங்க ஒரு உள்ள ஒன்று வட மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் வலுவாக. தேமுதிகவை பற்றி நான் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறது. விஜயகாந்துக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு, அவர் நல்லா பண்ணார். ஆனால் சட்டமன்றத்தில் அவர் கொஞ்சம் குழப்பிட்டார், இல்லைன்னா பெரிய ஆள் இன்னும் வந்திருப்பார். அவருடைய நோக்கங்கள் கல்வி போக்குவரத்து வேறு. இவங்க இந்த அம்மா இப்போ வேகமாக
அதுவும் திமுகவோடய போய் சேர்ந்த பிற்பாடு இந்த அம்மாவனுடைய கட்சிக்காரங்களே எல்லாம் அடிப்படை கட்சிக்காரங்களோட நான் பழகிறேன். என் கூடயே இருக்காங்க தேமுதிககாரங்க. எங்கள் ஏரியாவில் தான் அதிகம். இப்போ விருதாயகம் சொல்கிறாங்க, விருதாயத்துக்கு பக்கத்து தொகுதி தான் எனக்கு, அங்கே தான் அதிகம் இருப்பாங்க. அவங்களே சொல்கிறாங்க ரொம்ப இது திமுகவில் சேர்ந்தது அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு பிடிக்காட்டியும் கொஞ்சம் பேர் வேலை செய்வான், கொஞ்சம் பேர் வெறுத்து போய் நிற்பான். இதுதான் நடக்கும். அதனால் இந்த அம்மா இதை எடுத்த முடிவு தவறானது. எதுக்காக போய் அங்கே நிற்க அங்கேயே எங்கேயே நாட்டம் காட்டி திமுகவோட சேர்றதுக்கு என்ன நியாயம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு நியாயம், ஊழல் ஒழிக்கிறதுக்கு, லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு, சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஜயகாந்தனுடைய அந்த மண்டபத்தை வேணும்னு அழிச்சது தானே கருணாநிதி. ஆமாம், அதுதானே நடந்தது. அதனால் இந்த அம்மா போய் சேர்ந்தது இன்னும் சொல்லப்போனால் நல்லா நான் சொல்லக்கூடாது அவங்க அம்மா. ஆனால் என்ன சொல்கிறேன்னா அது விஜயகாந்தனுடைய ஆவின்னு ஒன்று இருந்தால் அதுவே உங்களை மன்னிக்காது. இப்போ அந்த கூட்டணி இல்லாதது தாவேகாக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குமா? அந்த யார் கூட்டணி ஆகிற வரைக்கும் யோகியர்கள் யாராவது இருந்தால் பச்சிக்கோ இல்லைன்னு வருத்தப்படலாம். எல்லாம் தான் அந்த கூவத்தில் குளிச்சவங்களா இருக்காங்களே, வந்தால் பரவாயில்ல வராட்டி பரவாயில்லன்னு போயிட்டு. அப்போ தனியாக நிற்கிறது ஒரு ப்ளஸ் தான். ஆமாம், இல்லைன்னா இவங்க பண்ண தப்புக்கும் நம்ம பேரில் பழி வரும். ஆமாம், அதனால் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அவர் தனியாக, என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக இருந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கி பெரிய செல்வாக்கு இருக்குது, இன்னும் வளர்க்கணும். ஆர்கனைஸ் ஒழுங்காக பண்ணி கொண்டு போனாங்கன்னா இன்னும் நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் பல பேர் உள்ளே சேர்கிறதுக்காக இருக்குது. சேர்ந்தவங்களுக்கு அவங்கவுங்க தகுதி, அது உடனே கட்சிக்காரங்க ஏற்கனவே இருக்கிற ரசிகர்கள் குழந்தை புதுமுக வேட்பாளராக இருப்பாங்க, பல பேர் முகமே தெரியாது, அது எப்படி ஓட்டு போடுவாங்க? முதல்ல திமுகவில் எல்லாரும் முகம் தெரிஞ்சவங்களா? முதல்ல ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு குழந்தை பிறந்து வந்தது தான், வளர்ந்த பிற்பாடு தாங்க வரும். நீங்கள் எல்லாம் முகம் தெரிஞ்சு அதுக்கு பிறகு வருதுன்னா இது எப்படி ஆகிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு குளத்தில் குளிக்குதா, குளிச்சுட்டு நிலத்தில் வர்றதா அப்படின்னு அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் முதல்ல இப்போ நீங்கள் எனக்கு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் நாள் புதுசு, மறுநாள் பழகினவர், அவ்வளோதான். ஒரு நாள் தானே தேவைப்படுது. அப்படி தான் உலகமே. நீங்கள் இதில் யாரும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்னத்தையும் கொண்டு போய் சின்னம்ன்றது பெரிய இது. சின்னம் தான் ரொம்ப சாதாரண சின்னமாக வாயில் அப்படின்னு அடிச்சா என்ன இருக்கு, விசில் தான் அருமையான சின்னமாச்சா. அந்த கார்பரேஷனில் இது குப்பை காலையில் வாங்குறாங்க. நீங்கள் சுயநலம் அப்படின்றது திமுகவினுடைய ரத்தத்தில் பிறந்ததாகிடுச்சு. உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஸ்டாலின் மேயர் ஆகிற வரைக்கும் சென்னையில் கார்பரேஷனில் ஒரு ஆண்டுக்கு ஒரு மேயர். எப்படி மேயர்னா ஒரு தமிழன், ஒரு பிராமின், ஒரு தமிழன், ஒரு முஸ்லீம், ஒரு தமிழன், ஒரு கிறிஸ்டியன், ஒரு தமிழன், ஒரு எஸ்சி, ரொட்டேஷனில் தான் வரும். ஸ்டாலின் முதலமைச்சர் இதானார், ரிப்பன் பில்டிங் போனார். அவங்க அப்பா முதலமைச்சர் 5 வருஷத்துக்கு தான் ஒரு தீர்மானத்தை போட்டு மாற்றிட்டாரே தவிர அது அதை விட பெரிய சுயநலம் என்ன இருக்குது? சென்னை சிங்கப்பூரை மாற்றுவோம், சிங்கப்பூர் மாதிரி அது மாற்றுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தாலே இப்போ சென்னை சிங்கப்பூர் ஆகிடலாம். அரசாங்க பணமே தேவையில்லைன்றீங்க. அரசாங்க பணமே தேவையில்லை. ஆமாம், ஒன்றும் தேவையில்லை. உண்மையாக தான் இவங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற பணமே ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி நடத்த முடியும், அவ்வளோ இருக்கு பணம். டிஆர் பாலு தான் சொல்கிறாரு, 10 கப்பல்னா அதில் 2 கப்பல் தான் இருக்குங்கிறாரு டிஆர் பாலு. பாலுவை பற்றி நான் சொல்ல போனோன்னா அது தேவையில்லாது. பாலு இங்கே சென்னைக்கு வரும்போது எப்படி வந்தார்? சாதாரண ஆளாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தார். நம்ம அண்ணாவுக்கு வேண்டியவர் செங்குட்டுவன்னு திமுக தலைமை கழகத்தில் இருந்தார். அவர் நம் நாடு பத்திரிக்கையினுடைய சப் எடிட்டராகவும் இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு, அதை கட்டி கொடுக்கணுன்ற பார்த்த போது இவர் மன்னார்குடிக்காரர் வந்தார்னு இவர் பிடிச்சி கட்டி கொடுத்து அவரால் வளர்க்கப்பட்டு படிப்படியாக வந்தவர்ப்பா நீ 2வது அந்த அம்மாவை ஒதுக்கிட்டு இன்னொரு குடும்பம் வச்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் இப்படி பேச போனோம்னா இது குடும்ப வரலாறு இவங்கெல்லாம் விஜயை பற்றி பேசுறதுக்கான இது தேவையில்லைன்றீங்க. இப்போ தான் அந்த அம்மா இறந்தாங்க, அந்த அவங்க டிஆர் பாலு இறந்தாங்க. அந்த அது வேண்டாம், நிறைய வேணாம் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக. மிக்க நன்றி. 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில் எந்த மாதிரி கூட்டணிகள், நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணிகள் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு கூட நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கிற ஓட்டை மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கை ஒழுங்காக பயன்படுத்தினா, மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கை அது நல்லா விளைஞ்சிருக்கு, அதை அறுவடை பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இவங்க 200 சீட்டுக்கு விஜய் ஜெயிக்க முடியும்.
அது நடுவில் சொல்ற ஒரு விஷயம் நம்ம சொன்னோம், அந்த ஓபிஎஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா? ஓபிஎஸ் ஒரு 2 நாள் முன் போன வாரம் வரைக்கும் ஜெயலலிதா படம் தான் வச்சிருந்தாரு. ஒரே நாள்ல ஜெயலலிதா செங்கோட்டையன் கூட இன்னும் ஜெயலலிதா படத்தோட போட்டுக்கு வச்சிருக்காரு. விஜய் படம் இருந்தது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஜய் படமும் இருக்கு, எம்ஜிஆர் படமும் இருக்கு, ஜெயலலிதா படமும் சேர்ந்து ஒரு போட்டோ வச்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் வந்து இதுதான்ற கணக்கு கிடையாது, உடனே மாற்றி வரதுல. அதாவது டீப்பாக ஒரு கொள்கையில் பற்றுதலோட அந்த கொள்கையோடு இருந்து இப்போ நான் வந்து என்ன யாரும் கட்சி விட்டு நிற்கலை. நானாக தான் எம்ஜிஆர்கிட்ட சண்டை போட்டு நீங்கள் ஜெயலலிதாவை சேர்த்தது தப்பு, சேர்க்கக்கூடாது, இது திராவிடியன் மூமெண்ட்டில் ஒரு பாப்பாத்திக்கு என்ன வேலை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேணும்னா தனியாக வச்சுக்கோங்க, எங்கள் தலையில் ஏற்றக்கூடாது, நான் பெரியாரை தலைவனாக ஏற்றுக்கிட்டேன், அண்ணாவை ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் கூப்பிட்டீங்க, பல முறை கூப்பிட்டீங்க, அதனால தான் வந்தேன். வந்தபோது என்ன சொன்னீங்கன்னா இது பெரியார் இயக்கம் அண்ணா இயக்கம்னு தான் சொன்னீங்க, நீங்களே நடத்துங்கன்னு தான் சொன்னீங்க. எல்லாம் பண்ண ஒருபாடு கடைசியில் இப்போ வந்து இப்படி பண்ணுறது தவறு, இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிக அசிங்கம் நடக்கும், அந்த கேவலம் நடக்கும், உங்களுடைய புகழுக்கு செல்வாக்குக்கு இழுக்கு வரும், தப்பு பண்ணாதீங்கன்னு 1 மணி நேரம் டேஸ். அப்போ பெரிய ராகவானந்தமும் இருந்தார், பாவு சண்முகம் இருந்தார், 2-3 பேர் தான். 1 மணி நேரம் பண்ண அவர் இப்படியே தான் உட்காந்துருந்தார். ஒரு நிருபர்களோடு கேட்டார், அவர் ஒன்றுமே பதில் சொல்லலையா, நான் ஒன்றும் சொல்லலை, பின்ன என்ன தான் பண்ணார், அவர் ஒரு மயக்கத்தில் இருந்தார் அப்படின்ட்டு. இதுதான் உண்மை. அதனால் வந்து என்னத்தை சொல்கிறது, அண்ணாவோட முடிஞ்சிடுச்சு, அது திரும்பவும் யாராச்சும் கொண்டு வந்தால் நான் வரவேற்பேன். அதற்காக புதிய தலைமுறையாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சுற்றி ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது, அவருடைய மனைவி விவாகரத்து கேட்குறாங்க, அது ஒரு நடிகையுடன் தொடர்பு அப்படின்ற மாதிரி அவங்க விவாகரத்து கேட்குறாங்கன்னு ஒரு பிரச்சனை. இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், நம்ம யாரும் கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கான்னு தெரியாது. ஆனால் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, அது அவங்க தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம், ஆனால் ஒரு கட்சி தலைவராகவரும் முதல்வராகிறதுக்கு முயற்சிப்பவர், ஒரு கட்சி தலைவராக இருப்பவருக்கு அப்படின்னு தனிப்பட்ட சில தகுதிகள் இருக்குது, அவர்கள் ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படின்ற மாதிரி நேரடியாக திமுகவோட நிர்வாகிகள் நேரடியாக கருத்து சொல்லாட்டியும் அவர்கள் சார்பாக ஐடி விங்கில் இருந்து சரி திமுக சார்பான பல்வேறு சமூக ஊடகங்கள் இந்த மாதிரி ஒரு பேச்சாக இருக்குது. முதல்ல ஒரு அரசியலுக்கு வருபவர்களுக்கு ஒரு ஒழுக்கம் நேர்மை வேணும் அப்படிங்கிறத மிக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அண்ணா காலத்து அரசியல்வாதிலையும் திமுக படிக்கிறீங்க, அதிமுக படிக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? திராவிட இயக்கத்தினுடைய அண்ணாவுக்கு பிறகு வந்தவங்களை கணக்கு பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை பற்றி பேசினா யாருக்குமே எந்த தகுதியும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. இதை விட ஒழுக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனவங்களாம் இருக்காங்க, அதை பற்றியெல்லாம் நான் விவாதிக்கிறதுக்கு நல்லா இருக்காது, அதெல்லாம் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும், இதில் தனிப்பட்ட முறையில் உள்ளது. அதெல்லாம் கணக்கெடுக்கிற போது இது ஒன்றுமே இல்லை. குடும்பத்துக்குள்ளே எல்லா குடும்பங்கள்லேயும் வந்து இப்போ சில பிரச்சனைகள் வரலாம், வரலாம். ஆனால் அந்த அம்மாவை இவர் வந்து இன்னும் வெளியில் அனுப்பலை, வச்சுருக்காரு. அவங்க ஏதோ ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. அது வந்து இப்போ யார் அதை நோண்டி விட்டாங்க என்ன, இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் வரும்போது அதுவும் ஏப்ரல் 20ஆம் தேதி வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இதெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நீங்களே நினைக்கிறீங்களா? நானே நினைக்கிறேன். அவங்க தான் இந்த யாரோ தூண்டுதல் பண்ணி இதெல்லாம் ஒரு பெரிய ஏதோ பண்ணால் பெண்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பெண்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் விஜயை வந்து யாராலையும் விஜயனுடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு நிலைமைகள் போயிட்டுருக்கு. இன்னும் இவங்க இப்படி மோசமாக பேச இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த பெண்களுக்கு தாங்களே பாதிக்கப்பட்டது போல் விஜய்க்காக அவங்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் அது பல சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். பெண்களே வந்து அதெல்லாம் இதை பற்றியெல்லாம் இப்போ பேசுகிறது சும்மா இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் வேறு இது காரணங்கள் இல்லாமல் இது மாதிரி எடுத்து விட்றாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லைன்றதை அந்த பெண்களே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு வழக்கை எடுத்து இவ்வளோ தூரம் எடுத்து பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ஆயுதங்கள், இவங்கள விஜயை வந்து முதல்ல அலட்சியப்படுத்துனாங்க, அப்புறம் சிக்கல்களை உருவாக்கினாங்க, அதை ஒவ்வொன்றா பண்ணி கடைசியில் எல்லா ஆயுதங்களும் முனைமழுங்கி விட்ட ஒருபாடு கடைசி ஆயுதமாக இந்த ஒரு அற்பத்தனமான ஒரு காரணத்தை எடுத்துருக்கிறாங்களே தவிர இது அவர்களுடைய இயலாமையை காட்டுமே தவிர இதனால் விஜய்க்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. இல்லை, ஒரு சமுதாயத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கு. இப்போ நான் வந்து இதை நீங்கள் கேட்குற போது நான் இன்னும் ஒன்று சொன்னேன்னா இன்னும் அசிங்கமாக இருக்கும், வேண்டியதில்லை. ஏன்டா இதுக்கு முன்னால் இருந்தவங்களுடைய யோகிதாம்சம் என்னென்னா இது வந்து அவருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவியோடு இருக்கிற பிரச்சனை, அது இல்லாமல் 1000 பிரச்சனைகளுக்கு உட்பட்டவங்களாம் இருக்காங்களே, அதெல்லாம் பிரச்சனை வராமலாக இருந்தது. இப்போ அவங்கெல்லாம் தலைவர்களாகவும் ஆகலையா, தலைவர்களாக இல்லையா,
அது வந்து அவங்களுடைய யோகிதாம்சம்லாம் பூரா எடுத்தோன்னா அதை விட ஒரு அசிங்கமானது உலகத்தில் இல்லாமல் இருக்கும். அதனால இது தனிப்பட்ட முறை சட்டப்படி இப்போ மனைவி துணைவின்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் சட்டப்படி இருந்தாங்க அப்படிங்கிற வெளியில தெரிஞ்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில தெரியாம இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளியில் இது வந்து இது மாதிரி பிரச்சனைகள் சாதாரணன்றது மக்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன்டா அப்படிப்பட்டவர்களை தான் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்துகிட்டு வந்ததை பார்த்து அதெல்லாம் புரிஞ்சு கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு விவகாரம். அதனால் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இன்னொரு இடத்துல கூட சொன்னேன், பேராசிரியர் அன்பழகன் வந்து அவருடைய குடும்பம் ஒழுங்காக நடத்திட்டு இருந்தார். அவருடைய துணைவியார் ஜெயலட்சுமி அம்மா, அவங்களுக்கு வெற்றி செல்வின்னு பேர், ரொம்ப அருமையானவங்க, நேர்மையானவங்க. அவங்கெல்லாம் வந்து இருந்து இந்த குடும்பம் நடத்தியிருந்தாங்க. அவருடைய சரியான வயதில் அந்த அம்மையார் இறந்துடுறாங்க. இறந்த பிற்பாடு அவர் வந்து சூழ்நிலை வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்குற போது அவரும் ஒரு அரசியலில் இருக்கிற ஒருத்தர், இந்த ஒருத்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்து ஒரு அம்மையாரை காட்டுறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே திருமணமாகி 4 குழந்தைகளோட ஒரு குழந்தை கல்யாணமானவன் அவனோட அந்த இருக்கிற ஒரு அம்மையாரை வந்து இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவருக்கு மனைவி இழந்தவர் திமுக பேராசிரியர் அன்பழகன் வந்து பண்ணாங்க. ஆனால் அதை வந்து எவ்வளோ கொச்சைப்படுத்தினாங்கன்னு சொன்னால், இப்போ கலைஞர் கருணாநிதி காகிதப்பூ நாடகத்துக்கு வந்த ராஜாத்தி என்கிற தர்ம சம்வர்த்தன் என்பார். சட்டமன்றத்தில் கேட்குற போது கூட ஒரு கேள்வி கேட்குற போது என்னுடைய மனைவி அப்படி துணைவின்னு கூட சொல்லலை, என்னுடைய மகள் கனிமொழியினுடைய தாய் ராஜாத்தி என்கிற தர்ம சம்வர்த்தினி அப்படின்னு தான் சொன்னார். அவங்கள அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற போது மக்கள் வந்து பார்த்து கேட்குறாங்க, இது மாதிரி ஒரு முதலமைச்சர் கட்சிக்காரன் அவங்க கேட்குற போது அவர் என்ன சொல்கிறார், நானாச்சும் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்தேன், இந்த பேராசிரியர் பாருங்கள் அவருடைய மகள்களோட படிக்கிற ஒரு பொண்ணை, கல்லூரியில் படிக்கிற மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து வச்சுருக்காருன்னு வேணும்னு. அதாவது அவங்க ஏற்கனவே அவரோட இணைந்தவர்களுக்கு வயது அப்போயே 45 46, 4 குழந்தைகளுக்கு தாய், இன்னும் சொல்ல பாட்டி கூட, அவங்கள வந்து உங்களுடைய மகளுடைய படிக்கிறவங்கன்னு சொல்லி அன்பழகன் அவர் அப்போல்லாம் இணைஞ்சு தான் இருந்தாங்க. அந்த நேரத்துலேயே ஒரு பழி போடுற மாதிரி. ஆமாம், அப்போ இணைஞ்சிருந்தான். ஆனால் வந்து அன்பழகன் வந்து நான் இந்த இயக்கம் நான் வந்து திமுகவில் 52லேருந்து இருந்தேன், அண்ணாவோட இருந்தேன். திமுகவில் பொதுக்குழுவில் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வாங்கினவன் நான் தான். அப்படியெல்லாம் இருந்தேன். பேராசிரியரோட அணுக்கமாக இருந்தேன். அவங்க வீட்டிலே 10 வயதுலேருந்து அவங்க எங்கள் வீட்டுக்கு எதிர் வீடு தான் அவங்க. எங்கள் வீட்டில் சாப்பிட்டு அவங்க வீட்டில் தான் இருப்பேன். அவங்க குடும்ப பிரச்சனைகள் பூரா என்கிட்ட அவங்க அப்பாவை ரொம்ப தீவிரமான சுயமரியாதைக்காரர், அவர் யாராலையும் தடுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒருத்தர். இவர் அமைச்சர் அன்பழகன் அமைச்சரான போது என்ன ஆச்சுன்னா, சிதம்பரத்துலேருந்து வர்றவங்க பூரா இவர்கிட்ட வந்து உங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் கொண்டு போய் சைக்கிளில் கொண்டு போகிறாரு வராரு அப்படின்னு சொன்னபோது இவர் கொஞ்சம் சங்கடப்பட்டு இவர் போய் சிதம்பரத்துக்கு போய் எங்கள் அப்பாவை நீங்கள் அதெல்லாம் வேணாம் வந்துருங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ மந்திரியாக இருந்தால் இருந்துக்கோ, நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் வர முடியாது, என்னை கூப்பிடுறவளெல்லாம் வச்சுக்கோ, அதை போடான்ட்டார். யாரை? பேராசிரியர் அன்பழகனை. ஆனால் அவர் வந்து எனக்கு வந்து நான் சொன்னால் கொஞ்சம் கேட்பார், கொஞ்சம் அதிகமாக கேட்பார். நான் அப்போ சென்னையில் தான் இருந்தேன். பேராசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிட்டு, இது மாதிரி அப்பாவை கூப்பிட்டேன்டா, வரமாட்டேன்ட்டார், நீ போய் தான் எப்படியா சமாதானம் பண்ணணும், நீ போயிட்டு வாடா அப்படின்னாரு. சரி, நான் போகும்போது அவர் வேகமாக இருப்பார்னு தெரியும். ஆனால் அவர் ரொம்ப பெரிய சுயமரியாதைக்காரர், அதில் ஒன்றும் சாதாரணம் கிடையாது. நான் இங்கே போகும்போது ஒரு 3 நாள் பிளான் பண்ணிட்டு போனேன். எங்களுக்கு வீடு சிதம்பரத்தில் இருந்து, அவங்க வீட்டுக்கு எதிரிலே தான் வீடு. போனதும் முதல் நாள் போய் படியேறினதும் அவங்க வீட்டு ஏறினதும் உடனே சத்தம் போட்டார், திட்டினார். எதுக்கு வந்தேன் என்னன்னு கேட்கல, ஆனால் அவர் யூகிச்சுக்கிட்டார், எதுக்கு வந்திருப்பேன்னு சொல்லி யூகிச்சுக்கிட்டு திட்டினார். சரின்னு சாயங்காலம் வரைக்கும் அப்படி பேசிட்டு திரும்ப நான் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லி, காலையில் மாத்திரம் என்னடா அப்படின்னாரு, வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்தேன். திரும்ப மறுநாள் போனேன், யார் அவன் தான் அனுப்புனாடான்னாரு. இப்படி தான் அப்போ தான் கேட்குறாரு மறுநாள். ஆமாம், அவர் தான் அனுப்புனார், அதில் என்ன தப்புன்னு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நான் வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து சோறு சாப்பிட்டு அங்கெல்லாம் இருக்க முடியாது, என்னுடைய சுயமரியாதைக்கு அது இடம் தராது, அதனால் இருக்க மாட்டேன், ஒன்றா சொல்லு, நான் வேணா மாத்திரை வாங்கி சாப்பிட்டுறேன்டான்ட்டார். என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் பேசிவிட்டு, இதெல்லாம் சரி பேசியாச்சு, 2 நாளாக உங்கள் நாடகம் நடத்திட்டீங்க, நாளைக்கு நான் வந்து ஒரு முடிவு சொல்லுவேன், நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னா. என்னடா சொல்லுவேன், நான் சொல்கிறேன், நாளைக்கு காலைல வந்து சொல்கிறேன், கம்மன் இருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் போனேன். அவர் வந்து நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்டு, பூரா பத்திரிக்கை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இங்கே ஒரு ஆள் போட்டு நடத்தி உங்களுக்கு நான் வந்து 71ல் வந்து நான் வந்து உங்களுக்கு மாதம் 300 ரூபா அனுப்ப சொல்கிறேன், அதை நீங்கள் உங்கள் மருமகிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடுங்க, அங்கே இருந்துவாங்க, உங்களுடைய தன்மானமும் காப்பாற்றப்படும், அவருடைய ஆசையும் நிறைவேற்றப்படும். யாரா 300 கொடுப்பாங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க
நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னுடைய பிரதர் அங்கே இருந்தார், அவர் அண்ணாமலையில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர்கிட்ட இதெல்லாம் எடுத்து கொடுத்து இதை நீ நடத்தி அவருக்கு எப்படியாவது 300 ரூபா அனுப்பு, குறைஞ்சிச்சு வருமாய் வரலன்னு குறைஞ்சிச்சுன்னு குறைச்சிடாத, குறைச்சா என்ன கேள் நான் தந்துடுறேன், ஆனால் அவருக்கு 300 அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு வந்து, அப்படிப்பட்ட தன்மான சிங்கம் அந்த ஃபேமிலி, சாதாரண அன்பழகனுடைய ஃபேமிலி. அவர் வந்து அவர்கிட்ட இந்த கட்சி பிரிஞ்ச போது நான் சொன்னேன், அப்போ ரொம்ப நெருக்கமாக இருந்தேன், நான் சொன்னேன் அண்ணே நீங்கள் தான் ஆலந்தூர் கூட்டத்தில் போய் ரோஜாப்பூ மாலை நாருக்கு அதெல்லாம் பேசுனீங்க, இப்போ நீங்கள் நினச்சாதான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது, உடஞ்சிடும் அப்படின்னு. நீ இப்படியே சொன்னார். 2 பேரும் திருடனுங்கடா, நான் என்னாலலாம் இந்த மாதிரியெல்லாம் அந்த கட்சியெல்லாம் நடத்துகிற வேலைலாம் எனக்கு ஆகாத வேலை, எவனா எப்படியாச்சும் போகட்டும் நான் அப்படின்னாரு. அப்போ வந்து அவங்க அப்பா சொன்னார், நீ என்னை கூப்பிட்டாரு, அப்போ அந்த பக்கத்தில் தான் இருந்தார், அவர் சோஃபாவில் உட்காந்துருப்பார், நீ இவங்ககிட்ட ஒன்றும் சரியாக வரமாட்டான், நீ போய் எம்ஜிஆர் கூட சேர்ந்துருன்னு அவர் தான் சொன்னார். யாருடைய அன்பழகனுடைய அப்பா 72 அதிமுக போகும்போது என்ன போய் அப்போ வந்து கூட்டுறது. அப்படியெல்லாம் ஒரு சுயமரியாதை, ஒரு தன்மானம், குடும்பம், ஒரு ஒழுக்கமான ஒரு குடும்பத்தில் இவர் வேணும்னு இவர் பண்ண தப்புக்கு, கருணாநிதி பண்ணியிருக்கிற தப்புக்கு அவர் வந்து இயற்கையாக ஒரு மறுமணம் பண்ணிக்கிறதோ, திருமணம் பண்ணி குழந்தை இருக்கிறவங்க டைவர்ஸ் ஆனவங்க அவங்கள பண்ணிக்கிட்டதை ஒரு பெருசாக எடுத்து விளம்பரம் பண்ணினாங்களே, அப்படிப்பட்ட பரம்பரை அது. அதனால் நீங்கள் அந்த பரம்பரையை நம்ம வந்து விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக இவர் பண்ண தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்களுக்குள்ளே எப்படி பிரச்சனைனா அதுக்குள்ளே நம்ம போக முடியாது, அது தனிப்பட்ட பிரச்சனை அவங்களுக்குள்ளே தீர்த்துக்க போகிறாங்க.